தற்போதைய அண்மை செய்தி. மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 16 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது 5 சுற்றுகள் முடிவடைந்து 6வது சுற்றானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 5 சுற்று முடிவில் 16 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். 16 மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் 7 பேர், பார்வையாளர்கள் 1 மற்றும் மேல் சிகிச்சைக்கு 1 என தற்போது வரை 16 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். தற்போது வரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 11 மணி நிலவரப்படி காளைகளுக்கான அந்த இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனையில் 415 காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. 399 காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு காரணங்களால் உடல் தகுதி, காளைகளுக்கு காயம் அல்லது காளைகளுக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 16 காளைகளானது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் அவிழ்த்துவிடக்கூடிய காளைகள் அவ்வப்போது மீண்டும் வாடிவாசல் நோக்கி வருவதால் அவ்வப்போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நிறுத்தப்பட்டு காவலர்கள் உதவியுடன் காளைகளை அகற்றக்கூடிய பணியும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது சுற்றில் மங்கர நிற உடை அணிந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 6 சுற்றுகளாக தற்போது நடைபெற்றிருக்கிறது. மீதமுள்ள 4 சுற்றுகள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.